Students, I hope my students are fine. Take care of yourself, students. Okay. Students, in this video, நாம் அறிந்து கொள்ள இருப்பது அகிம்சையின் சக்தியை உலகிற்கு உணர்த்திய நம் நாட்டின் தேசபக்தி மற்றும் ஒற்றுமை. Okay, students. வாங்க page number 134. Let us sing patriotism. Students, first we go to read the poem. Okay. Patriotism. Will we live in a country without inner boundaries? Will we treat everyone alike, or will we show our dislike? Will we stick to our core end, or will we become foreign? Yes, we love our nation, divided when seen as persons. Yes, we have different language, yet our integrity shouldn't damage. Will we make our mother proud, or be with her like the crowd? Learn how to be kind and love each of a child. Okay, students. Very good, students. Students, patriotism, desabhakti. Will we live in a country without inner boundaries? நாம் ஒரு நாட்டில் உள் எல்லையின்றி வசிக்கலாகுமா? Will we treat everyone alike? நாம் எல்லாரையும் ஒரே மாதிரியாக நடத்தலாகுமா? Or will we show our dislike? அல்லது நம் விருப்பமில்லாததை எடுத்து காட்டலாகுமா? Students, next stanza. Will we stick to our core in, or will we become foreign? நம் மதிப்பை நிலைநிறுத்தும் ஊன்றுகோல் ஆகுமா? அல்லது நாம் வெளிநாடாக்கப்படலாமா? Yes, we love our nation, divided when seen as persons. ஆம், நம் நாட்டை நாம் நேசிக்கிறோம். பார்க்கும்போது மக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. Yes, we have different language, yet our integrity shouldn't damage. ஆமாம், வித்தியாசமான மொழியை கொண்டுள்ளோம். இருப்பினும் ஒருமைப்பாட்டினை சிதைக்கக்கூடாது. Will we make our mother proud, or be with her like the crowd? நாம் நம்முடைய தாய்நாட்டை பெருமைப்படுத்துவோமா, அல்லது அவளும் கூட்டத்துடன் ஒருவளாக இருப்பாளா? Learn how to be kind and love each of a child. தாய்நாட்டின் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் எப்படி நேசிப்பது மற்றும் கனிவுடன் இருப்பது என கற்றுக்கொள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல், அதாவது தேசபக்தி. நம் நாட்டின் மீது நாம் கொண்டுள்ள பக்தியே தேசபக்தி ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நம்ம போயம் எந்த மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கேள்வியும் பதிலாகவோ கொடுக்கப்பட்டுள்ளது, பதிலிருந்தும் கேள்வியும் உருவாகுது. இந்த மாதிரியான ஒரு போயம் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு நாட்டில் உள் எல்லையின்றி வசிக்கலாகுமா? அதாவது ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அதில் ஸ்டேட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக, நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரியாக நடத்த முடியுமா? இல்லை நமக்கு விருப்பம் இல்லாததை நம்மளால் எடுத்து காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக, நம்முடைய மதிப்பை நிலைநிறுத்தும் ஊன்றுகோல் ஆகுமா? அதாவது நம்ம நாட்டோட மதிப்பை நிலைநிறுத்தக்கூடிய ஊன்றுகோலாக நம்முடைய தேசபக்தி இருக்குமா? அல்லது நாம் வெளிநாடாக்கப்படலாமா? இல்லை நாமெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களாக ஆக்கப்படுவோமா அப்படின்னு வரிசையாக 6 லைன்ஸ்லேயும் கொஷின் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக அவங்களும் பதில் கொடுக்குறாங்க. என்ன பதில் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஆமாம், எஸ், வி லவ் அவர் நேஷன். நாம் நம் தாய்நாட்டை நேசிக்கிறோம். டிவைடட் when seen as persons. அதாவது நாம் தனித்தனியாக மக்களாக தனித்தனியாக பிரிந்திருப்பது போல் பார்க்கும்போது பிரிந்திருப்பது போல் தெரிந்தாலும் நாம் எப்படி இருக்கோம்? நம் நாட்டை நேசித்து கொண்டிருக்கிறோம். எஸ், we have different language. நம்மிடையே வித்தியாசமான பல மொழிகள் இருக்கிறது. நம்ம பல மொழிகளை பேசக்கூடிய மக்களாக இருக்கோம். ஆனால் yet our integrity shouldn't damage. நம்முடைய நேர்மையை இந்த இடத்தில் சிதைக்க முடியாது, சிதைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. Will we make our mother proud?
அதாவது நாம் நம் தாய்நாட்டை பெருமைப்படுத்துவோமா, நம் தாய்நாடு பெருமைப்படும் வகையில் நாம் நடந்து கொள்வோமா, அல்லது be with her like the crowd, கூட்டத்துடன் கூட்டமாக நம் தாய்நாடும் இருக்குமா, நம்முடைய பாரத தாயும் இருப்பாளா. ஆகவே learn how to be kind, அன்பாக இருப்பது எப்படி என்று, கனிவுடன் இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள். and love each of our child, நம் தாய்நாட்டின் குழந்தைகளை நேசிக்கவும் கற்றுக்கொள் அப்படின்னு நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேசபக்தியை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்மை போலே நம் தாய்நாட்டின் குழந்தைகளாக மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும், அன்புடனும் கனிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும், அதுவே நாம் நாட்டிற்கு செய்யும் தேசபக்தி அப்படின்னு நம்முடைய போயம் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். Next, we are going to sing a song, patriotism. Will we live in a country? Will we live in a country without inner boundaries? Will we treat everyone alike, or will we show our dislike? Will we live in a country without inner boundaries? Will we treat everyone alike, or will we show our dislike? Will we stick to our core? Will we stick to our core? Or will we become foreign? Or will we become foreign? Yes, we love our nation. Yes, we love our nation. Divided once in us persons. Yes, we love our nation. Divided once in us persons. Yes, we have different language, yet our integrity shouldn't damage. Yes, we have different language, yet our integrity shouldn't damage. Will we make our mother proud? Will we make our mother proud? Or be with her like the crowd? Or be with her like the crowd? Learn how to be kind. Learn how to be kind and love each of a child, and love each of a child. Okay students, very good students. Students, நாம் இதுவரை பாடிய தேசபக்தி போயம் உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடலின் மூலம் நாம் நாட்டில் உள்ள வேற்றுமைகளையும் ஒற்றுமைகளையும் அறிந்து கொண்டோம். நம் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை மிக்க நாடு என்பதையும் தெரிந்து கொண்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கிளாசரி. கிளாசரி என்றால் என்ன என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ், எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நியூ வேர்ட்ஸ் மீனிங்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இங்கே 5 நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பவுண்டரிஸ், கோர், ஃபாரின், இன்டெகிரிட்டி, ப்ரவுட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பவுண்டரிஸ், a dividing line. Core, our true self value system, அதாவது our true self value system, நம்முடைய மதிப்பை பற்றி கூறக்கூடியது. Foreign, distant, foreign தொலைதூரம்,
like a part of a different thing. Okay students, next, integrity, the state of being wholesome. Next, proud, feeling honored. Okay students, boundariesனா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லைகள். இரண்டு நிலப்பகுதிகளை பிரிக்கக்கூடிய லைன் தான் எல்லைகள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக கோர், மதிப்பு குழு. ஓகே, அண்ட் தென் ஃபாரின், வெளிநாடு. இன்டெகிரிட்டி, நேர்மை. ப்ரவுட், பெருமை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸும் அதனுடைய மீனிங்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். Next we are going to A, match the following. First நம்ம questions பார்த்துடலாம் students. Treat everyone, nation, kind, country. இதற்குரிய options: love each of a child, no inner boundaries, not divided as people alike. Okay students, உங்களுக்கு கொஸ்டினா அதற்குரிய ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே உடனடியாக உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கும். எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். மேட்ச் பண்ணலாம் வாங்க. Treat everyone alike. Very good student. Next, nation. Next word, nation. Not divided as people. Okay students. Kind, love each of a child. Country, no inner boundaries. Okay students. Once again we are going to the answer. Treat everyone alike. Nation, not divided as people. Kind, love each of a child. Country, no inner boundaries. Okay students. Students, poem நம்மால் தெளிவாக படிக்க முடிஞ்சதுனால ஆன்சர்ஸ்லாம் ஈஸியாக கொடுக்க முடியுது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் போயமை ரிப்பீட்டடாக படிங்க, உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். Students, next we are going to B. Answer the following questions. Question number 1. How should we treat everyone? We should treat everyone in the same manner. நாம் அனைவரையும் எவ்வகையில் நடத்த வேண்டும்? நாம் அனைவரையும் அதே பழக்க வழக்க நடைமுறைகளிலேயே நடத்த வேண்டும். Okay students, once again we are going to question number 1. How should we treat everyone? We should treat everyone in the same manner. Okay students, good. Next we are going to question number 2. What is our core? Integrity is our core. நம் நன்மதிப்பு எது? நேர்மையே நம் நன்மதிப்பு. Okay students, once again we are going to question number 2. What is our core? Integrity is our core. Very good students. Students, now we are going to question number 3. How do we keep our integrity? If we have different languages and religions, but unity is strength to keep our integrity. நம் நேர்மையை எவ்வகையில் காக்கப்பட வேண்டும்? நாம் மொழிகளாலும் மதங்களாலும் வேறுபட்டிருப்பினும் நம் நேர்மையை காக்கப்பட ஒற்றுமையே என்றும் பலமாம். Okay students, once again question number 3. How do we keep our integrity? If we have different languages and religions, but unity is strength to keep our integrity. Very good students. Next, question number 4. How can we make our nation proud? We develop in all sources like agriculture, industrial, science and astronomy, etc. We never dishonestly our integrity. Thus, we can make our nation proud. நாம் நம் தேசத்தை எவ்வகையில் பெருமை கொள்ள வைக்க முடியும்? விவசாயம், தொழில், அறிவியல், வானவியல் போன்று எல்லா மூல ஆதாரங்களையும் ஆய்வு செய்து நாம் வளர்க்க வேண்டும். நம் நேர்மையை ஒருபோதும் நேர்மையற்றதாக ஆக்கக்கூடாது. இப்படி நாம் நம் தேசத்தை பெருமை கொள்ள வைக்க முடியும். Okay students, once again we are going to question number 4. How can we make our nation proud? We develop in all sources
like agriculture, industrial, science and astronomy, etc. We never dishonesty our integrity. Thus, we can make our nation proud. Okay, students. Very good, students. Students, next we are going to question number 5. A country should have inner boundaries. Justify. When a country should have divide as inner boundaries or make limited population in the areas, very easy administration and to fulfill essential needs quickly. ஒரு நாடு உட்புற எல்லைகளை கொண்டது. சரி என காட்டு. ஒரு நாடு உட்புற எல்லைகளாக பிரிக்கப்படும் போது அந்த பகுதிகளில் மக்கள் நெரிசல் குறையவும் நிர்வாகம் சுலபமாக்கவும் அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக தீர்க்கவும் முடியும். Okay, students. Once again we are going to question number 5. A country should have inner boundaries. Justify. When a country should have divide as inner boundaries or make limited population in the areas, very easy administration and to fulfill essential needs quickly. Okay, students. Very good, students. Students, next C. Find the rhyming words from the poem. Students, நம்ம poem படித்தோம் இல்லையா? Yes. அந்த poemல இருந்து rhyming words எடுத்து எழுத போறோம். வாங்க students பார்க்கலாம். I like, dislike. Crowd, proud. Corin, foreign. Country, boundary. Once again, students. C. Find the rhyming words from the poem. I like, dislike. Crowd, proud. Corin, foreign. Country, boundary. Okay, students. Students, நம்முடைய poem அதனுடைய வினாவிடையும் உங்களுக்கு எளிமையானதாகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும் students. Very good, students. நீங்கள் ரிப்பீட்டடாக poem படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் புரிந்துக்கிறதுக்கும் அதனுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கு விடை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கோம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் இந்த பாடலுடைய பயனை பெறுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வினா விடைகள்லாம் அவங்களுக்கு எளிமையானதாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். Very good. Thank you, all of you.